நமஸ்காரங்க. சாய் லோகபாலா பிரைவேட் லிமிடெடும், நம்ம ரோபோ ஈவெண்ட்ஸும் பியூட்டிஃபுல்லா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சாய்பாபாவோட சாங்ஸ எங்க தெரியுமா? நம்ம காசி விஸ்வநாதர்கிட்ட. காசியில போயிட்டு யாருமே பார்க்காத இடத்தெல்லாம் பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணி, நமக்காகவே ஒரு அழகான ஒரு பாபா சாங்கு. காசியில என்னென்னலாம் பார்க்கணும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றத அவ்வளோ அழகா ஷூட் பண்ணியிருக்காங்க. இத வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. எங்க தெரியுமா? எங்களோட ஓம் ஆத்யா சேனல்ல. நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை அழுத்தணும். நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசிலயோ, இல்ல வேற எந்த கோயில்ல என்னென்ன விஷயங்கள் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க நீங்க கேட்டீங்கனாலே போதும். எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. தேங்க் யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் கண்ணா. நன்றி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ. ஷிரடி சாய்பாபா சார்பா கங்கா ஆரத்தி பாடல் இதான் முதல் முறை நம்ம தான் பண்ணியிருக்கோம். இதுவும் ஹிஸ்டரி நம்ம தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஷிரடி சாய்பாபாவை கங்கா ஆரத்தி கொண்டு போய் அவருக்கு காட்டி, அவருக்காகவே சாங் முதல்ல பண்ணியிருக்காங்க. அப்போ பாபா கேட்கறது மட்டும்தான், ஆனா செய்யறது அத்தனையும் பாபா தான். பாபாவோட குழந்தை இது. இந்த குழந்தை பாபா அழகா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதோட அவங்க 36வது ஆரத்தியோட இதுதான் இந்த பௌர்ணமியில டிசம்பர் 4 3rd இயர் ஆனிவர்சரி வெரி கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எங்களுக்கு ரோபோ ஈவெண்ட்ஸ் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால, நாம சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், உங்களை கூட்டிகிட்டு போய் காசியில் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு, பௌர்ணமியில் வந்தீங்கன்னா எங்கள் பாபாவோட பெரிய ஆரத்தியெல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. அழகாக நீங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரோட பிளெஸிங்ஸும் வாங்கிட்டு வரணும்னு என்னோட சின்ன ஆசைகள். நல்லா இருக்கணும் தங்கா.